வணக்கம் நேர்களே. மக்கள்கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் அரசாங்கம் இன்னைய ரேட்டுக்கு வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. அது அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை இப்படி ஒரு தகவல் உலவ விடப்படுதா அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. பட் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, மக்கள் இருக்கிற தங்கத்தை எல்லாம் வாங்கிடுங்க. ஏன்னா ஒரு 35,000 டன் தங்கம் மக்கள்கிட்ட யூஸ் இல்லாமல் இருக்கு அப்படின்ற ஒரு அட்வைஸ், ஒரு ஐடியா இப்போ வெளியில சொல்லப்பட்டிருக்கிறதா, அரசாங்கத்தின் காதுல சொல்லப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல். இத பத்தி ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் தங்கத்த குடுக்குற மாரியான சிச்சுவேஷன் வருமா? தங்கத்த குடுத்தா இந்தியன் எக்கானமில என்ன நடக்கும்? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இந்தியால ஒரு 35,000 டன் அளவுக்கு தங்கம் இருக்கு. அது ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு $5 ட்ரில்லியன் மதிப்பு யூஸ் இல்லாம இருந்துட்டு இருக்கு. அதனால இன்னைய தேதிக்கு கவர்மெண்ட் அந்த கோல்ட வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன். ஒரு முக்கியமான பேப்பரில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள் தான். அதை நான் படித்தேன். ஸோ அதை பார்க்கும்போது எங்கிட்ட இருக்கிற தங்கத்தெல்லாம் பிடுங்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், முதல்ல இந்த ஆர்டிக்கிளை கட் பேஸ்ட் பண்ணி ஃபுல்லாக போட்டு, ஏன்னா அது பிஹைண்ட் த பேவால் இருக்குது. முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது பொறுப்பாக நடந்துக்கணும். இந்த ஆர்டிக்கிள் எழுதினது யார்? இந்த ஆர்டிக்கிள் எழுதின நிலேஷ் ஷா. யார் இந்த நிலேஷ் ஷா? நிலேஷ் ஷா கோத்தக் மியூச்சுவல் ஃபண்டோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர். அது மட்டும் இல்லை, பிரைம் மினிஸ்டர் மோடியோட எக்கனாமிக் கவுன்சிலில் அட்வைசராக இருக்கிற. இது என் பர்சனல் ஒப்பீனியன்னு நீ சொன்னாலும், நீ எக்கனாமிக் கவுன்சில் அட்வைசரியில் இருக்க, உன்னோட திங்கிங் என்னன்னு இதுலேருந்து தெரியும். உங்கள் திங்கிங் பிரதமர் மோடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது இப்போ நிலேஷ் ஷா எழுதினது. நிலேஷ் ஷா எந்த பொறுப்பில் இருக்காருங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் யார் வேணால் வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் ஜோடிச்சேன் கிடிச்சேன்னு அன்னைக்கு பேசாதீங்க. அவர் 2-3 பொடி வச்சு பேசியிருக்கிறார். 10 வருஷமாக இந்த அரசாங்கத்தால் எக்கானமியை நடத்த முடியல. அது நாங்கள் பல தடவை சொல்லிட்டோம். முன்னாடி அந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அரவிந்த் சுப்ரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, க்ரோத் ஆக்சுவலாக 3% தான், 8%லாம் இல்லைங்கிறார். பெரிய பெரிய ஹான்சோஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது 8% க்ரோத் மாதிரி இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இதுவெல்லாம் விஷயம் கிளியராக தெரிஞ்சிடுச்சு. இது யார் வேணால் யூடியூப்பில் போய் அரவிந்த் சுப்ரமணியம் பார்த்தா, இவர் லேட்டஸ்ட்டாக தேவேஷ் கபூரோட ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறச்ச இந்த க்ரோத் மேட்டரை சொல்லியிருக்கிறார். எல்லாருமே இந்த க்ரோத்து ஏதோ சரியில்லைன்னு பேசியிருக்காங்க. வயரில் 2 பெரிய இந்தியாவோட இருக்கிற பெரிய ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் இதில் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க. ஐஎம்எஃப் இதுக்கு C- மார்க் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பாஸ் 35 இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த கவுன்சில் எப்படியாவது பணத்தை கொண்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. இது மாதிரி பண்ணுவாங்களா, இந்த ஆர்டிக்கலில் இருக்கிற மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன். 2 இது மாதிரி ஒரு ஆள் அட்வைஸ் கொடுத்து தான் எல்லாருக்கும் யார் சொன்ன பேச்சையும் கேட்காம, ரகுராம் ராஜன் சொன்ன பேச்சை கேட்காம, உர்ஜித் பட்டேல் சொன்ன பேச்சை கேட்காம டிமானிட்டைசேஷன் பிரதமர் பண்ணார். ஐயோ, அந்த பயம்தான் சார். இப்போ அடுத்தது இது கோல்டையும் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவாங்களோன்ற பயம்தான். டிமானிட்டைசேஷன் கொடுத்தார். 1 பண்ணாங்க. எஸ் 1. 2வது, எல்லா அட்வைஸுக்கும் அகேன்ஸ்டாக ஆர்பிஐயில் இருக்கிற எமர்ஜென்சி பணத்தையும் எடுத்து செலவழிச்சாங்க. ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக வாங்கிட்டாங்க. 2 வாட்டி நடந்திருக்கு. 3வது வாட்டி நடக்காதுன்னு நீங்களும் நானும் சொல்ல முடியாது. இது மாதிரி ஆட்கள் அட்வைஸ் கொடுத்ததில் தான் பிரதமர் பண்ணியிருக்கார். ரைட்டா? இப்போ இந்த ஆள் என்ன முழு பூஷணிக்காவை சோத்தில் மறைக்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஜஸ்ட் ஆஃபர் கொடுப்போம், மக்கள் ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறாரு. இது மாதிரி நிறைய கோல்டு ஸ்கீம் மக்கள் போட்டு எவனும் போய் காசு கோல்டை கொடுத்தது கிடையாது. இப்போவும் கோல்டு ஸ்கீம் இருக்குது, யாரும் கோல்டை கொடுத்தது கிடையாது. ஆனால் இவர் போடுற கணக்கெல்லாம் என்னென்னா, 35,000 டன்னையும் கொடுத்தா என்ன ஆகுங்கிற கணக்கை போடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 35,000 டன்னை கவர்மெண்ட் பிடுங்கிச்சுன்னா என்ன ஆகுங்கிறது தான் கணக்கு. அந்த கணக்கை பார்த்தா பிடுங்கிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு. இருங்க. ஆனால் சொல்கிறது என்ன, நாங்கள் ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவோம், மக்களாக கொண்டு கோல்டை கொடுப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு யாரும் கோல்டை கொண்டு கவர்மெண்ட்டை கொடுக்க மாட்டோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், மக்களாக கொடுத்துருவாங்க, நம்ம தேசியத்துக்காக கொடுத்துருவாங்கன்னு எவனும் கொடுக்க மாட்டோம். எல்லா கிரவுண்டும் அண்டர் கிரவுண்டு போயிடும்.
இவர் 2 ஸ்கீம் சொல்கிறாரு. ம் ஒன்று பேங்க் மூலமாக நீங்கள் லோன் கொடுத்து 30% டேக்ஸ்க்கு போடுங்க. ம் உங்கள்கிட்ட கோல்டு இருக்கிறதுக்கு 30% டேக்ஸுங்க. என்கிட்ட எவ்வளோ கோல்டு வந்தது என்னைக்கு வந்ததுன்னு கேட்டால் என்னாலேயே கணக்கு சொல்ல முடியாது. ம் ஏன்னா எங்கள் பாட்டியோட கொள்ளு பாட்டி எங்கள் பாட்டிக்கு கொடுத்து எங்கள் அம்மா வழியாக எனக்கு தங்கம் வந்திருக்கு. நானாக வாங்கின தங்கம் இருக்குது. என் ஒய்ஃபுக்கு அவங்க வீட்டிலேருந்து வந்த தங்கம் இருக்குது. 3 சோர்ஸ் இருக்குது. நான் வாங்கின தங்கம், எங்கள் அப்பா வாங்கின தங்கம், எங்கள் பாட்டி முன்னோர்கள் வாங்கின தங்கம்னு 3 விதத்தில் எங்கள் அம்மாது எங்கள் அப்பாது ம் என் ஒய்ஃப்க்கு 3 விதத்துலேருந்து வரும். எல்லாருக்கும் இது மாதிரி வந்திருக்கும். கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும், ஜாஸ்தியாக வந்திருக்கும். ம் எல்லா தங்கத்துக்கும் பில்லு எடுறான்னா எடுக்க முடியாது. நீ பில்லு கொடுக்கலன்னா அதெல்லாம் கருப்பு பணம்னு சொல்லி 30% டேக்ஸ் போடலான்னு ஐடியா கொடுக்குறாரு. அந்த 30% டேக்ஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி செஞ்சிரும், அதையும் சொல்றாரு. அவரே சொல்கிறார். அதனால அது வேண்டாங்கிறார். இந்த பில்லு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நாளா காத்துல பரவ விட்டுக்கிட்டே இருக்காங்க சார். ஆமாம், அதனால தான் கொண்டு வந்து பேன் கார்டு அது இதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ம் இப்போ அடுத்தது என்ன, இப்போ அதுவே சும்மா ஃப்ளோட் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஃப்ளோட் தான் இது. ம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், மக்களால் 30% டேக்ஸ் கட்ட முடியாது, ம் திரும்பி பேங்க்குக்கு லோன் போகும், அதெல்லாம் ப்ராப்ளம், அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு பதிலாக இன்னொரு ஸ்கீம் ம் ஆர்பிஐ என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து கோல்டை ஃபுல்லாக வாங்கிடும். $5 ட்ரில்லியன் கோல்டு 35,000 டன் கோல்டும் ஆர்பிஐக்குள்ளே வந்துடும், மக்களுக்கு காசு கொடுப்போம் அப்படிங்கிற ரைட்டா. ம் 65% இப்போ காசு கொடுப்பாராம். ம் 65. ஓகே, மக்கள்கிட்ட இருக்கிற கோல்டு எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு நாங்க ஒரு ஸ்கீம் போடுவோம். மக்களாக கொண்டு வந்து போட்டுருவாங்களாம். மக்களா எங்கிட்ட இல்லாட்டி கொண்டு வந்து எல்லா விற்பாங்க. தங்கத்தையும் போட்டுருவாங்களாம். விற்கும் போது முதல்ல 65% கேஷா கொடுப்பாங்க. கேஷாக கொடுப்பாங்க. மிச்சம் மீதியை வந்து 30 வருஷம் கழித்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பாண்டாக கொடுப்பாங்களாம். இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாண்டா சார்? அப்போ அவன் தான் சொல்லியிருக்கான் 0 கூப்பன் பாண்டுன்னு. ம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 2.5% வட்டி கொடுக்குறேன்னு சொன்ன சாவரின் கோல்டு பாண்டுக்கே யாரும் பெருசா போடல சார். ஆமாம், இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி ம் நான் தங்கம் 1000 ரூபா கூட கிடையாது. 700 600 300 இருந்தது. 300 இருந்த தங்கம் இன்னைக்கு 13,000 இருக்குது. ம் அப்போ 24 கிட்ட இருந்தது டாலரு, ம் இன்னைக்கு 85 ரூபா 100 கிட்ட 90 கிட்ட ஆயிடுச்சு. ம் அப்போனா இன்னிலேருந்து அப்போ 30 90 ஆயிருக்கு, அப்படியே வச்சுப்போம், ம் 3 மடங்கு ஏறி இருக்குது. அப்போ 90 இருக்கிற டாலர் 270 போகும். நான் டாலராக வச்சுருந்தேன். ம் ம் நான் ஏன் கவர்மெண்ட்டுக்கு வட்டி இல்லாமல் கொடுக்கணும்? நான் இங்கே 90 ஒரு டாலர்னு கொடுப்பேன் உன்கிட்ட, நீ வட்டி இல்லாமல் 30 வருஷம் கழிச்சு எனக்கு 270 ஒரு டாலர்னு கொடுப்பியா? அதுதான் அவர் சொல்கிறாரு. நான் வெறும் டாலரில் கணக்கு போட்டு சொல்கிறேன். புரியுது. 270 இதே மாதிரி இறங்கிச்சுன்னா 30 வருஷம் கழிச்சு 270 டாலரு. ம் எனக்கு வயசு 58, என்கிட்ட பிடின்னு போடுவேன். 88 வயசு நான் இருப்பேனோ இருக்க மாட்டேனோ? ம் 80 வயசு வரைக்கும் இருந்தால் பெருசு. எப்போ என் தங்கம் எங்கே போகும்? அது அப்படியே இருக்கும். அது அப்படியே இருக்கும். அன்னைக்கு தேதிக்கு நீங்க என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா யாருக்கு என்ன யூஸ்? இது இது ஒன்றா. ம் இப்போ உனக்கே எடுத்துக்கப்பா, உன் தங்கத்தில் 65% இப்போ கொடுத்துட்டு 35 வருஷம் 30 வயசு கொடுத்தாங்கன்னா? இல்லை சார், கரெக்டு. அது எனக்கு எந்த யூஸுமே இல்லை. அப்போ நான் இவ்வளோ வருஷம் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கோல்டு வாங்கி வச்சு யூஸே இல்லையே சார். இப்போது இதில் கோல்டு லோனை பற்றியும் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் கோல்டு லோனாக வாங்கிடுங்க, வாங்கிட்டு பணமாக கொடுத்துருங்கன்னு ஒரு விஷயத்த அப்படி சொல்லி. இல்லை, அவங்க என்ன சொல்கிறான், பேங்க் வாங்கி கடன் நகைக்கடனாக கொடுங்க, அப்புறம் நகை ரொட்டேஷன்ல கடன் வரும். கிடையாது. ம் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.